ஹலோ கிரிக்கெட் நண்பர்களே. ரொம்ப நாளாக நான் வந்து கிரிக்கெட் வீடியோ வந்து எடுக்கலை. அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் முன்னாடி மேட்சஸ் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். கடந்த 2 வருஷமாக நான் வந்து வீடியோ எடுக்கலை. காரணம் என்னென்னா ஃபினான்ஷியலாக அடி வாங்கிட்டு அதனால் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ மறுபடியும் வந்து என்னென்னா, லாஸ்ட் வீக்கு இந்த கிரவுண்ட் வந்து தஞ்சாவூர் ஐஐடி கிரவுண்டு. லாஸ்ட் வீக் இங்கே வந்து வீரா நினைவாக ஜாலி கைஸ் வந்து டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அதில் நானும் ஒரு கமிட்டி மெம்பர் தான். ஸோ மேட்ச் பார்க்க வந்தபோது எனக்கு மறுபடியும் வீடியோ எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஸோ அதுக்காக மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்திருக்கோம். இன்னைக்கு ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேஎம்சிசி நடத்துகிற டோர்னமெண்ட் இது செகண்ட் இயர். போன வருஷம் இதே கிரவுண்டில் நானும் உள்ளூர் கிரிக்கெட்டான கையாசனமும் எடுத்திருந்தோம். இந்த வருஷம் அவங்க வரல, ஏதோ வேறு ஏதோ டோர்னமெண்ட் இருக்குது போல், அதுக்காக போயிருக்காங்க. ஸோ நம்ம ஒண்டி தான் இங்கே எடுக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக என்னென்னா, முதல் 2 நாள் நான் வந்து வீடியோ எடுக்கலை. காரணம் என்னென்னா, வேலைக்கு போயிருந்தேன். நான் வந்து சனி ஞாயிறு ஒண்டி தான் எனக்கு லீவு. ஸோ அந்த டேஸில் ஒண்டியும் மேட்ச் நடந்தால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறுபடியும் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ சப்போர்ட்டை கொடுங்க. நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் கொடுங்க எல்லாருமே. தேங்க்ஸ். இது கடைசி நாள், இந்த டோர்னமெண்ட்டோட கடைசி நாள் இது. கடைசி நாளில் முதல் காலிறுதி போட்டி. தஞ்சாவூர் டீம் தான் ரெண்டுமே. ப்ளூ கோல்டன் விசஸ் 11 ஃப்ரெண்ட்ஸ். 11 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே டாஸை வின் பண்ணியிருக்காங்க. டாஸை வின் பண்ணதோட பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ இது ஒரு காலிறுதி மேட்ச்னால மேட்ச் நல்லா இருக்கும். 6 ஓவர் மேட்ச்சு பாருங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது கப்பு. அதே மாதிரி ஷீல்டு வச்சுருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயருக்கு ஷூவும் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்கவே. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறது எனக்கும் பிடிச்சிருக்கு கொஞ்சம். இப்போ தான் ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. ஏதோ கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். ஆனால் நான் வந்து வேலைக்கு போகிறதுனால சாட்டர்டே சண்டே தான் வீடியோ எடுப்பேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கரெக்டாக போட்டுருவோம். மேக்ஸிமம் போடாத சப்போர்ட்டுக்கு போடாத பட்சத்துக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. இங்கே ப்ளூ கோல்டன் டீம் இருக்காங்க. அவங்க தான் பேட்டிங் வரணும். பார்க்கலாம் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காற்று அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. இந்த சைடு 11 ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. பவுலிங் எனக்கு தெரிஞ்சு 11 ஃப்ரெண்ட்ஸில் லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாலுக்கு 5 சிக்ஸ் அடித்த ராமன் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீமுக்கு ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே 6 பாலில் தான் மேட்ச் நடத்துகிறாங்க. இந்த பால் நல்லா சீசன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மேட்ச் விளையாண்ட பால் இது. அதில் தான் இங்கே முதல் காலிறுதி ஆட்டம் நடைபெற போகிறது. ஸோ இந்த பால்லாம் நடக்குது. இந்த கிரவுண்டில் இப்போதைக்கு லெஃப்ட் சைடு, அதாவது ஆஃப் சைடு நல்லா காத்திருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும் இந்த கிரவுண்ட் இப்போதைக்கு. இந்த மேட்சுக்கு அம்பையராக வந்து மெயின் அம்பையர் சூர்யா, லெக் அம்பையர் வந்து அருண். பிரதர் 6 வந்து ஸ்ட்ரைட் எவ்வளோ தூரம் இருக்கும்? 50. ஸ்ட்ரைட் 6 வந்து இங்கே வந்து ஒரு 50 மீட்டர் இருக்கும். லெஃப்ட் சைடு அப்படியே எவ்வளோ இருக்கும் பிரதர்? 80. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 80 இருக்கும். அப்படியே பின்னாடி ஒரு 40 தான் இருக்கும். ஸோ ஈஸியாக 6 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூப் ஷாட்லாம். அதே மாதிரி ஆஃப் சைடு இருக்குங்க. ஆஃப் சைடு ஒரு 75 மீட்டர் இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டில் லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு நல்லா சாதகமாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் சைடு காத்தடிக்குது. ஸோ பிரதர் அப்படியே மேட்ச் வந்து என்னையில நடக்குது அது வந்து அப்படியே சொல்லிடுறீங்களா? அதாவது டேட்டு சொல்லிடுங்க. இது ஜூலை மாதம் 7. 5ஆம் தேதி ஆரம்பிச்சு 7ஆம் தேதி முடியுது. முதல் 2 நாள் நான் வீடியோ எடுக்க வரல. வந்து இன்னைக்கு தானே ஃபைனல். இன்னைக்கே மேட்ச் வந்து முடிச்சிருவாங்க. மேட்ச் எல்லாமே தரமாக இருக்கும் பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தஞ்சாவூர் 11 ஃப்ரெண்ட்ஸ் நடக்குது. ஒரு காலிறுதி மேட்ச்சு கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும். விளையாடுவாங்க 2 டீமுக்குமே நம்மளோட விளையாட்டுகள் அந்த ஆல் த பெஸ்ட் சொல்லிடலாம். 2 டீமுமே கஷ்டப்பட்டு விளையாண்டு தான் அந்த நிலைமைக்கு வந்துருக்காங்க. ஸோ 2 டீமுமே நல்லா விளையாடணும். மேட்ச் நல்லா இருக்கும். தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் டீம்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக
சரத்தனும் மனோஜும் வராங்க. ரீசெண்டாக இங்கே பஞ்சாப் லோக்கல்லே இவங்க வந்து ஒரு 50K வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு. 11 பாயிண்ட்ஸ் டீமும் ஜாலிகேஸ் டோர்னமெண்ட்டில் தேர்டு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ 2 டீமுமே பவர்ஃபுல் டீம் தான். ஸோ பார்க்கலாம் அந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்க, அடுத்த சுற்றுக்கு யார் தகுதி ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். மேட்ச் நல்லாயிருக்கும். முதல் ஓவர் கூட 11 பாயிண்ட்ஸ்லேருந்து கேப்டன் வந்திருக்காரு. ப்ளூ கோல்டன்லேருந்து சரத்தான ஃபர்ஸ்ட் பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஸோ பார்க்கலாம். தங்கப்படையான் பட்டியில் ப்ளூ கோல்டன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க 50K. ஜாலிகேஸ் அணின்னு நடத்தின மேட்ச்சில் 11 பாயிண்ட்ஸ் தேர்ட் ப்ரைஸ் எடுத்துருக்காங்க. ஸோ மேட்ச் வந்து கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ப்ளூ கோல்டன்லேருந்து ஓப்பனிங் பிளேயராக லெஃப்ட் ஹேண்டும் அடிக்கிறாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து காற்று நல்லா அடிக்குது. ஸோ மனோஜ் நல்ல பெரிய ஹிட் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். முதல் ஓவர் கூட கேப்டன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிறப்பான இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் பாலே ரன்னுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். த்ரோ கரெக்டாக போயிருந்தா ரன் அவுட் ஆகிருக்கலாம். த்ரோ அதனால இங்கே ஒரு ரன் அடிக்கிறாங்க. த்ரோ கரெக்டான எந்த அடிச்சிருந்தா கண்டிப்பாக முதல் பாலே விக்கெட் எடுத்துருக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை. இந்த இன்னிங்ஸில் முதல் பாலை சந்தித்து வந்திருக்காரு மனோஜ். இங்கே கேப்டாவுக்கு முதல் ஓவரில் 2வது பால். இங்கே முதல் பாலே குத்தி போட்டாரு. நின்று வந்திருக்கு பால். இங்கே அவங்களுக்கு கொடுக்கல. டாட் பால். 3வது பந்து. இதையும் சுற்றி இருக்காரு. டாட் பால். இங்கே நல்ல பவுலிங் கேப்டா. 4வது பால் உள்ள தூக்கி போட்டிருக்காரு. யாருமே இல்லை. 1 பவுன்ஸில் 4. இந்த இன்னிங்ஸில் முதல் 4 பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ். இங்கே 5th ஒன் அகெயின் உள்ள போட்டிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே மனோஜ். இங்கே நல்ல கம்பேக். இங்கே கேப்டா முதல் ஓவரில் இங்கே கடைசி பந்து முதல் 5 பாலுக்கு 5 ரன் கொடுத்துருக்காரு கேப்டா. ஃபர்ஸ்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் அகெயின் உள்ள போட்டிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு. சரிக்கான வாய்ப்பா 2 பேர் கீழே. கீப்பர் விட்டுட்டாருங்க கேட்சை. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கேட்சை விட்டுட்டாருங்க. பிடிச்சிருந்தா நல்ல ஓவராக அமைஞ்சிருக்கும். பரவாயில்ல. ஒரு ஓவர் முடிவுக்கு ப்ளூ கோல்டன் 5 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஓவர் போட்டிருக்காரு கேப்டாங்க. ஒரு 4 கொடுத்தாலும் நல்ல கம்பேக்கிங்க. 2வது ஓவர் கூட 11 பாயிண்ட்ஸ்லேருந்து சிரஞ்சீவி வந்திருக்காரு. முதல் ஓவர் 2 சான்ஸ் கொடுத்துருக்காங்க மனோஜுக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் அவுட்டு. கடைசி பால் ஒரு கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குன்னு பார்க்கலாம் அந்த மேட்ச்சுக்கு. 2வது ஓவரில் முதல் பந்து சிரஞ்சீவி போட வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சிறப்பான. இந்த மேட்ச்சில் இது செகண்ட் பவர் பிளே ஓவர். 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் உள்ள போட்டிருக்காரு. சரியா படலைங்க. 2வது ஓவர் 2வது பந்து. இங்கே ஸ்ட்ரைக்கில் மனோஜ். அகெயின் நல்ல பந்து ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. அங்கே ஆள் யாருமே இல்லை. 4 மனோஜ் பேட்லேருந்து 2வது 4 பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே அந்த பேட்டிங் உள்ள வந்த பாலுக்கு பனிஷ்மெண்ட். 2வது ஓவரில் 3வது பந்து. இங்கே அகெயின் மனோஜ் ஸ்ட்ரைக்கில். அகெயின் உள்ள வந்த வந்து சரியாக பட்டிருக்கா. ரன்னுக்கான சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்டாப் அங்க ராமன். 2வது ஓவர் 4வது பந்து. இங்கே அகெயின் அடிச்சிருக்காங்க. ஹைட்டா போயிருக்கு. வெளியிலையான்னு பார்க்கலாம். வெளியிலங்க 6. இந்த ஓவர்ல ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க மனோஜ். இங்க 2வது ஓவர் 5வது பால். இங்க ஸ்ட்ரைக்ல மனோஜ். அகெயின் உள்ள போட்டிருக்காரு. சரியா மீட் ஆகலைங்க. இங்க டாட் பால். நல்ல கம்பேக். இங்க பவுலர் சிரஞ்சீவி. பவர் பிளேயோட கடைசி பால். இங்க பவுலர் நல்லா முடிப்பாங்கன்னு பார்க்கலாம். இல்லை பேட்ஸ்மேன் நல்லா முடிப்பாரான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு 6 ஒரு அடிச்சிருக்காங்க மனோஜ். இங்க லாஸ்ட் ஒன் செகண்ட் ஓவர். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு. ஆள் யாருமே இல்லை. 6ஆம் நாளான்னு பார்க்கலாம். 6 அங்க 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 22. நோ விக்கெட் லாஸ். இங்கே ப்ளூ கோல்டன். ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரனுக்கு பேட்டிங் பண்ணியிருந்தாலும் 2வது ஓவர் 15 ரன் அடிச்சு ஸ்கோர் நல்லா அடிச்சிருக்காங்க. பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அகெயின் இங்கே 3வது ஓவர் கூட கேப்டன் வந்திருக்காரு.
ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பண்ணேன். ரெண்டாவது பவர் முடிஞ்சிச்சு. ஸோ மூணாவது ஃபர்ஸ்ட் பால் குத்தி போட்டிருக்காருங்க, டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் திருக்கி விட்டுருக்காருங்க, டாட் பால். இங்கே ஒய்டு கொடுக்கலான்னு. தேர்ட் ஒன் இதையும் நல்லா திருக்கி விட்டுருக்காரு. 3 பால் நல்ல பால் போட்டிருக்காரு இங்கே. கேப்டாவுக்கு இது செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு 5 ரன்னுக்கு. இது வரைக்கும் 3வது ஓவரில் ஒரு ரன்னு கூட கொடுக்கல. ஸோ 4வது பந்துங்க அகெயின் இங்கே குத்தி போட்டுருக்காருங்க, நல்லா திருக்கி விட்டுருக்காரு பாலை. 4 பால் பேக் டு பேக் டாட் பால் பண்ணியிருக்காரு. இந்த 2 பால் நல்லா போட்டாங்க மெயிடன். 5th ஒன் இங்கே அகெயின் போட்டிருக்காரு லெக் பைஸ். இங்கே 5 பால் பேக் டு பேக் நல்ல தரமான பால் போட்டிருக்காருங்க. தேர்ட் ஓவர் கடைசி பந்துங்க, டாட் பாலான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடு இருக்காரு. ஸ்டாப்பாங்க. 2 வாய்ப்பா இல்லை, ஒரு ரன்னோட இந்த ஓவரை கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 23. நோ விக்கெட் லாஸ். இங்கே இந்த ஓவர் கேப்டன் அருமையாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ரன், 2வது ஓவர் அவருக்கு 1 ரன். 11 ரன்ஸ்லேருந்து 4th ஓவர் போட யோகேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் செகண்ட் பண்ண. 4வது ஓவர் முதல் பந்து ஸ்லோவாக திரும்பி விட்டுருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா கையிலே போயிருக்குங்க விக்கெட்டு. செகண்ட் பண்ணோட விக்கெட் இங்கே போயிருக்கு. முதல் விக்கெட் எடுக்கிறாங்க 11 ரன்ஸ் இங்கே. 4வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் முதல் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு யோகேஷ். ப்ளூ கோல்டர்லேருந்து 1 ரன் பேட்ஸ்மேனாக காஜா வந்திருக்காரு. 4th ஓவர் 2வது பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் காஜா. அவருக்கு இது முதல் பாலே லெக் பையான்னு பார்க்கலாம். செகண்ட் பை எதுவும் சொல்லலை, பேட்டில் தான் பட்டிருக்கு. சிங்கிள். முதல் பாலே சிங்கிளோட தொடங்கியிருக்காரு காஜா இங்கே. 4வது ஓவர் 3வது பால் ஸ்ட்ரைக்கில் மனோஜ் இங்கே இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். கீழே வந்துருக்கு டாட் பால். இங்கே பால் குத்த நடந்து எண்பதே இல்லை, கீழே வந்துருக்கு டாட் பால். 4th ஒன் இங்கே அகைன் குத்தி போட்டுருக்காரு. சரியாக மீட் ஆகலையா? இல்லைங்க, மீட் ஆகிருக்கு. 6 இங்கே மனோஜ் இங்கே தன்னோட 2வது 6 இங்கே பதிவு பண்ணுறாரு. 5th ஒன் அகெயின் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். கீப்பர் கேட்ச். இந்த வாட்டி கேட்சை விடலைங்க, மிஸ் பண்ணாமல் பிடிச்சிருக்காரு. மனோஜ் இங்கே இம்பாக்ட் நல்லா கிரியேட் பண்ணியிருக்காரு. முதல்ல 2 வாய்ப்பு கிடைச்சது, அதை தவற விட்டாங்க 11 ரன்ஸ். ஸோ 2 நாளை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைம் கேட்சை பிடிச்சிருக்காரு. பார்க்கலாம் மேட்ச் திரும்புதான் என்னன்னு. ப்ளூ கோல்டன் வந்து அமான் வந்திருக்காரு இங்கே. செகண்ட் டவுன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டுக்கு இந்த டவுன் ஃபேவர் காப் அந்த மாதிரி அடிக்குது. 4வது ஓவரில் கடைசி பால் இங்கே. இந்த மாதிரி சுற்றி கொடுத்தாலும் மனோஜோட விக்கெட் எடுத்திருக்காரு பவுலர் யோகேஷ். போன பால் ஒயிடியா கை பால் இங்கே ஸ்ட்ரைக்லாமா சுற்றி போட்டுருக்காரு. ஹைட்டாக போயிட்டு விக்கெட்டுக்கான வாய்ப்பா கீப்பர் கேட்ச். அழகா 2 கேட்சை பிடிச்சிருக்காங்க. முதல் பாலே ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரு கேட்சை விட்டாரு. பேக் டு பேக் 2 கேட்சை விட்டுருக்காரு. 2 கேட்சை பிடிச்சிருக்காரு. அப்பீல் ப்ளூ கோல்டன் 4 ஓவருக்கு 30 ரன் அடிச்சு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சத்யா வந்திருக்காரு. 11 பாயிண்ட்ஸ் டீம்லேருந்து 5th ஓவர் கூட சந்தோஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் காஜா. 3 ஓவருக்கு 31 ஓவர். 5th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே வைடிங்க. 5வது ஓவரில் முதல் 2 பால் வைடு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைங்க. இந்த அழகா போட்டிருக்காரு. 2 வாய்ப்பு இங்கே இல்லை. செகண்ட் ஒன் சத்யா ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் டேஸ்ட் பண்ணுறாரு. சுற்றிருக்காருங்க. பால் மேலே வந்துருக்காரு. தேர்ட் ஒன் சத்யா ஸ்ட்ரைக்கில். கீழே வந்துருக்கு. ஸ்ட்ரைக்கை மாற்ற போகிறாங்க. இங்கே ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காங்க. சத்யா தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. காஜா ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 4th ஒன் ப்ளூ கோல்டன்லேருந்து நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக சார்ல்ஸ் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 4th ஒன் ரிவர்ஸ் திரும்பியிருக்காரு. கனெக்ட் ஆகிருக்கு பேட்டில். அங்கே ஆள் யாருமே இல்லை. இந்த சேஸ் பண்ணுறாரு. 1 ஒன்ஸில் மேலே பார்க்கலாம். அம்பேர் 6 கொடுத்துருக்காரு.
ரிவர்ஸ் திரும்பி சிக்ஸ் அடிச்சிருக்காரு காஜா இங்கே நல்ல பேட்டிங். 5th ஒன். ஆஹா நல்ல கம்பேக் இங்கே. போன பால் 6, இந்த பால் டாட் பால் இங்கே நல்ல கம்பேக் இங்கே. சந்தோஷம். லாஸ்ட் பால் அழகா அடிச்சிருக்காரு. கையில் போனிச்சிங்க. இதுக்கான வாய்ப்பு ரன் அவுட்டு. காங்கிரஸ் இங்கே பேட்டே பிடிக்காம ரன் அவுட் ஆகுறாரு. மற்றபடி விற்கிறது நல்லா இருக்கும். ராமன் நல்லா கேட்சியான மிஸ் பண்ணுறாரு. டைமிங் என்ன அந்த அளவுக்கு. ப்ளூ கோல்டன் 5 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேனும் கண்ணாமூர் இருக்கார். மேட்ச் ஸ்ட்ரைக்கில் காஜா. கடைசி கூட யோகேஷ் முதல் பந்து இங்கே ஸ்ட்ரைக்கில் காஜா. திரும்பி விட்டுருக்காரு. பால் கட்டாய் டேனாக வந்துருக்கீங்க. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் காஜா. ஃபுல் டாஸாக தூக்கி போட்டுருக்காருங்க. நல்ல சிக்ஸுங்க. ஹைட்டாக போயிருக்கு. 6 தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக உள்ள போட்டாலும் சொல்லணும். முதல் பால் நல்லா தூக்கி லாஸ்ட் பால். தேர்ட் ஒன் சுவிட்சு திரும்பி இருக்காரு. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கான வாய்ப்பா இல்லைங்க. எந்த செய்யும் போது வச்சிருக்காங்க. அங்கே அடிச்சா அவுட்டா எல்லாம் கொடுக்கல. ரன் ஈஸியாக ரன் 2 சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 4th ஒன் இறங்கி போயிருக்காரு. ஸ்ட்ரைட்டா இந்த கேப்டா சிங்கிள் ரனுக்கான வாய்ப்பா. சிங்கிள் ரன் தான். இந்த டைம் 2 சேஞ்ச் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக்கில் பஸ் கண்ணா இருப்பாரு. கடைசி 2 பாலை ஃபேஸ் பண்ணேன். 5th ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சுவிட்சு திரும்பியிருக்காரு. வைடு கொடுக்கல. 2 சேஞ்ச் பண்ணுறாங்க. பாலை விக்கெட் ஆகுது கண்ணா இங்கே. அந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு காட்டாவுக்காக. போன பால் ஒரு வைடு பால் வெளியில் போயிருக்கு. நான் சரியாக கவனிக்கல. பாயிண்ட் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு. 5th ஒன் ரிங் பால் அகைன் திரும்பியிருக்காரு. ஹைட்டாக போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா இந்த வராது. பிடிச்சா விக்கெட்டுங்க. நல்ல கேட்சுங்க. நல்ல ஹைட்டு போனது. காஜா இங்கே விக்கெட் ஆகிறாரு. ஸோ இது ஒரு டாட் பால். நல்ல பவுலிங் யோகேஷ். லோ கோல்டன்லேருந்து கடைசி பாலை ஃபேஸ் பண்ணால் ஜெகதீஷ் வராரு. அப்புறம் நல்ல பவுலர் பவுலிங் போடுவாரு. பார்க்கலாம் பாலுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது. முதல் இன்னிங்ஸில் கடைசி பால் இங்கே. உடனுக்கான வாய்ப்பான்னு பார்க்கலாம். விக்கெட் இங்கே. கடைசி பால் டாட் பாலாக முடிச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவான எண்டிங் இங்கே 11 ரன்ஸுக்கு. ப்ளூ கோல்டன் முதல் பேட்டிங் பண்ணி 6 ஓவரில் 50 ரன் அடிச்சிருக்காங்க. 8 விக்கெட்டை இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 ரன்ஸ். அதே 48 பால், அதாவது 6 ஓவருக்கு 51 அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆகலாம். அதே ப்ளூ கோல்டன் அந்த 48 பாலுக்கு 51 ரன்னை டிஃபெண்ட் பண்ணால் குவாலிஃபை ஆகலாம். பார்க்கலாம் எந்த டீம் வின் பண்ணுதுன்னு. 11 ரன்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ராமண்ண. ஆன் ஸ்ட்ரைக்கில் மேடி 51 ரன் அடிக்கணும் 48 பந்தில். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. ப்ளூ கோல்டனுக்காக முதல் ஓவர் கூட ஜெகதீஷ் சொல்லியிருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் ராமண்ண. முதல் ஓவர் முதல் பந்து அடிச்சிருக்காரு. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுன்ஸில் 4 இல்லை தடுக்க முடியுமா? முதல் பாலே அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராமன். இங்கே 4 எதிர்காட்டில் அடிச்சிருக்காரு. முதல் பாலே ராமன் 4 பதிவு பண்ணியிருக்காரு. முதல் 2 ஓவர் பவர் பிளே. 2 ஃபீல்டர் தான் அவுட் சர்க்கிளில் நிற்பாங்க. யூஸ் பண்ணி ஆடணும். பார்க்கலாம். செகண்ட் ஒன் டாட் பால் இங்கே. தேர்ட் ஒன் அகெயின் ஒயிட் லைனில் வந்து பால் அடிச்சிருக்காரு விடாமல். இங்கே 4 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு ராமன். இங்கே 3 பாலுக்கு 8 ரன் வந்துருக்கு முதல் ஓவரில். 4th ஒன் சுற்றி போன பால் அடிச்சிருக்காரு. இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. இதுவும் 4 பேக் 4. இங்கே 3 ரன் அடிச்சிருக்காரு முதல் ஓவரில் ராமன். போன பால் வைடு 5th பால் 3. இங்கே அந்த பால் இங்கே குத்தி போட்டிருக்காரு. மிஸ் பண்ணியிருக்காரு.
முதல் ஓவரில் கடைசி பந்துங்க. இதையும் நல்லா போட்டிருக்காரு பேட்ஸ்மேன். விலகி வந்ததுனால வைடு கிடையாதுங்க. முதல் ஓவர் நல்லா முடிச்சிருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன்ஸ் 13 ரன் எடுத்து இந்த விக்கெட்டையும் லூஸ் பண்ணலை. நல்லா ஸ்டார்டிங்க. பார்க்கலாம் செகண்ட் பவர் பிளே ஓவர் நல்லா போடுறாங்களான்னு ப்ளூ கோல்டன். ப்ளூ கோல்டன்லேருந்து செகண்ட் பவர் பிளே ஓவர் கூட விக்கி வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேடி. செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே அருமையாக போட்டிருக்காரு. டாட் பாலுங்க. செகண்ட் ஒன். ஆஹா, அருமையான பவுலிங்க. சுற்றி ஏற்றுறாங்க பவுலர். அருமையான பவுலிங். முதல் 2 பால் குத்தி போட்டுருக்காரு. இந்த பால் உள்ள வருமானு பார்க்கலாம். தேர்ட் ஒன். அகெயின் அந்த மாதிரி உள்ளதான் போட்டிருக்காரு. இதுக்கான வாய்ப்பா சின்ன ரன் அவுட்டு. அதையும் மிஸ் பண்றாங்க. பேட்டான்னு கேட்குறாங்க. பால் வைடு ப்ளஸ் 1 ரன். ஒரு பால் வைடு. ரீபால் இங்கே ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன். ஆஹா, ஹைட்டாக போயிட்டு விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கீப்பர் கீழே. நல்ல கேட்சுங்க. ராமன் இங்கே விக்கெட் ஆகிருக்காரு. நல்ல பவுலிங் இங்கே விக்கி. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. 11 ரன்ஸ். நல்ல ஒரு கம்பேக் இங்கே ப்ளூ கோல்டன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃப்ராங்க். 4th ஒன். குத்தி போட்டிருக்காரு. டாட் பால் இங்கே லெக் ஜம்பு வைடு கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன டிஸ்கஷன் செக் பண்ணி பார்க்கலாம். போன பால் ஒரு வைடு ரைட் பால் இங்கே 4th ஒன். ஸ்ட்ரைக்கில் ஃப்ராங்க். சுற்றி வந்திருக்கு. இதுவும் வைடு. அந்த சுற்றி மேலே வந்திருக்கு வைடுங்க. பேக் 2 வைடுக்கு அப்புறம் 4th ஒன் ரைட் பால் இங்கே. ஆஹா, ஃபிளிக் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் யாருமே இல்லை. புத்துக்குச்சு. 4. ஃப்ராங்க் ஒரு அருமையான ஷாட் அடிச்சாங்க. பார்க்கவே கிளாஸாக இருந்தது. நல்லா ஃபிளிக் தான் பண்ணாரு. கேப்பில் போயிட்டு அந்த 4 இங்கே. செகண்ட் ஓவரில் 5th ஒன். ஸ்ட்ரைக்கில் ஃப்ராங்க். சுவிட்சுக்கான முயற்சி. டாட் பால் இங்கே. நல்லா கம்பேக் இங்கே வச்சு. செகண்ட் ஓவரில் லாஸ்ட் 1 பால். கடைசி பால் இங்கே. ஆஹா, நல்ல பவுலிங் இங்கே. உள்ள போட்டிருக்காரு. டாட் பால் இங்கே. நல்ல கம்பேக் இங்கே. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 21. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இதே நிலைமையில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 20 ரன் அடிச்சிருந்தாங்க ப்ளூ கோல்டன். ரன் கம்மியாகவே அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் கூட அவன் ஓவர் இருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மேடி இருப்பாரு பார்க்கலாம். 3வது ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் மேடி. அழகா அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங் இங்கே. சார்லஸ் 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. சார்லஸ் இங்கே சிங்கிள். செகண்ட் ஒன். குத்தி போட்டிருக்காரு. பவுலர் போயிருக்காரு. சிங்கிள் ரன். பேக் சிங்கிள் ஆடி இருக்காங்க. தேர்ட் ஒன். வச்சிருக்காங்க. இப்படிக்கான வாய்ப்பா இல்லை. 1 ரன்ஸ்ல சார்லஸ் கையில் சிங்கிள் ரன் ஓடி இருக்காங்க. 3 பாலுக்கு 3 ரன் இது இருக்காங்க. ஆனால் இங்கே நல்ல பவுலிங். போன பால் இங்கே ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் விக்கெட் ஆகிருக்காரு இங்கே ஃப்ராங்க். கீப்பருக்கு பின்னாடி இந்த கேட்ச் பிடிச்சிருக்காரு. விக்கெட் இங்கே. ஆனால் இங்கே நல்ல பவுலிங். கீழே அந்த கேட்ச் பிடிச்சாரு. 11 ரன்ஸில் வந்து நியூ பேட்ஸ்மேன் சஞ்சய் ஓவர் இருக்காரு. 3வது ஓவரில் கடைசி 2 பால் இங்கே. முதல் பாலே லெக் பை. லாஸ்ட் ஒன். விக்கெட்டுக்கான வாய்ப்பா பிடிச்சிருந்தா நல்ல கேட்சாக இருந்திருக்கும். பேகனுக்கான வாய்ப்பு இங்கே. வாங்கி அடிச்சா அவுட்டுங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க. விக்கெட் இங்கே. ரன் அவுட் மூலமே விக்கெட் ஆகாங்க சஞ்சய். 3 ஓவருக்கு 11 ரன்ஸ் 25 ரன் அடித்து 3 விக்கெட்டை கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதம் உள்ள 15 பாலில் 26 அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆகலாம். அதை டிஃபெண்ட் பண்ணால் ப்ளூ கோல்டன் இங்கே வின் பண்ணி குவாலிஃபை ஆகலாம். பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. ப்ளூ கோல்டன்லேருந்து 4th ஓவர் கூட விக்கி வந்திருக்காரு. 4th ஓவரில் 5th ஒன். 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்பில் போயிருக்கீங்க. 2 கணக்கான வாய்ப்பு இல்லை. சிங்கிள் மட்டுமே. 11 ரன்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் வினோத் அவங்க ஸ்ட்ரைக்கில்.
செகண்ட் ஒன் டாஸ் அடிச்சிருக்காரு ஸ்டெம்பில். நல்ல பால், நல்ல போல்டுங்க. 11 பாயிண்ட்ஸ்லேருந்து நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் உள்ள வந்திருக்காரு. 4th ஓவரில் தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக் லைக் நியூ பேட்ஸ்மேன். வாய்ப்பா அப்பீல் பண்றாங்க. நம்ம எதுவும் சொல்லல, ஒய்டா விக்கெட்டான்னு பார்க்கணும். முதல் பாலே ஒரு கிரிக்கெட் மூலமே விக்கெட் ஆகி போறாங்க இங்க கேப்டா. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் விக்கி, இங்க பவுலர் விக்கி தான். 4th ஒன் முதல் பாலே தேர்ட் பால் இங்க. 4th ஓவர்ல 5th ஒன் வைடு. இப்போ நல்லா பிடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஒரு ரன் சேஞ்ச் பண்ணுறாங்க. வைடு +1 நல்லா கீப்பிங். இப்போ இன்னும் கண்டிப்பாக போவீங்க. உணவால் வைடு ஹை பால் இங்கே. ஸ்ட்ரைக்கில் மேலே சூப்பராக பார்த்துருக்காரு. ஷார்ட் பால் இங்கே. மாவூரில் கடைசி பால் இங்கே. இப்போ மேலே அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக வேகமாக போகுது அந்த ஃபீல்டிங் இங்கே. சிங்கிள் ரன் நல்லா ஓவர் முடிச்சிருக்காரு விக்கிங்க. நம்மளோட 2 ஓவருமே நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 5 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க 11 பாயிண்ட்ஸ். கடைசி 2 ஓவருக்கு 22 அடிக்கணும். இப்போ 5th ஓவர் கூட அமான் ஸ்ட்ரைக்கில் ஆடி +1 இறங்கி போய் அடிச்சிருக்காரு. நல்லா கனெக்டிங்க. ஃபீல்டர் இல்லை. 1 நிமிஷம் 4ங்க. ஆஹா, நல்ல ஃபீல்டிங் பண்ணியிருக்கலாம். 4ங்க. முதல் பாலே 4 ரன் விட்டு கொடுத்துருக்காரு அமானிங்க. இன்னும் 11 பாலில் 18 ரன் அடிக்கணும். செகண்ட் ஒன் இங்கே. அகைன் இங்கே ஸ்ட்ரைட்டாக அடிக்கப்பட்டாரு. டாட் பால் இங்கே. தேர்ட் ஒன். ஆஹா, உள்ள போட்ட பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் டாட் பால் இங்கே அமான். 4th ஒன் கூப்புக்கான வாய்ப்பு. டாட் பால் இங்கே. 5th ஒன் சுவிட்சிங் இருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. ஆஹா, விட்டுட்டாருங்க. கீப்பர் மேடி ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு. அதுக்கப்புறம் 4 பால் இங்கே. டாட் பால் இங்கே அமான். நல்ல பவுலிங். 5th ஒன்னு கடைசி பால் இங்கே அமான். ஸ்ட்ரைக்கில் மேடி இறங்கி போய் அடிச்சிருக்காரு. ஹைட்டா போயிருக்கு. காத்துக்கு கீழே வருது. இருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. விக்கெட்டுங்க. நல்ல கேட்சுங்க. பால் போனது என்னவோ ஸ்ட்ரைட்டு. ஆனால் காத்தின் காரணமாக ஆஃப் சைடு போடுச்சு. நல்ல கேட்சுங்க. சத்தியம் தேவையான விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுடன். ஆமாம், நல்ல பவுலிங். முதல் பால் ஒரு 4 ரன் கொடுத்தாரு. அடுத்த 5 பால் நல்லா போட்டு டீமுக்காக பர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காரு. 11 ஃப்ரெண்ட்ஸ் 5 ஓவருக்கு 33 அடிச்சு 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி ஓவரில் 6 பாலுக்கு 18 ரன் அடிச்சா அந்த மேட்சை குவாலிஃபை ஆவாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணால் 5வது ப்ளூ பாலில் இந்த மேட்ச் வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்க. நியூ பேட்ஸ்மேனாக சாண்டி வந்திருக்காரு. இல்லை 6 பாலுக்கு 18 அடிக்கணும். கடைசி ஓவர் கூட கண்ணன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் விக்கி இருக்காரு. பார்க்கலாம் மேட்சை வின் பண்ணி யார் குவாலிஃபை ஆகுறாங்க. கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால் இங்கே. ஸ்ட்ரைக்கில் விக்கி அடிச்சிருக்காருங்க. மேலே போயிருக்கு 6ங்க. கடைசி ஓவரில் 3 ஆள் தேவைப்படுது. முதல் பால் இங்கே 6 அடிச்சிருக்காரு விக்கி. 5 பாலுக்கு 12 அடிக்கும் மேட்ச். செகண்ட் ஒன் இங்கே 5க்கு 12 அகேன் அடிச்சிருக்காரு. ஹைட்டா போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. கீழே ஃபீல்டர் இருக்காரு. கேட்டுங்க இங்க நல்ல கேட்ச். முதல் பாலே 6 அடிச்சாரு. அடுத்த பால் விக்கெட் ஆயிருக்காரு. நியூ பேட்ஸ்மேனா தேர்ட் ஒன் 4 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. அவங்க ஃபீல்டர் இருக்காருங்க. விக்கெட்னே வச்ச மாதிரி ஒரு ஃபீல்டர். மகளுக்கான வாய்ப்புங்க. இதுக்கான வாய்ப்பா ரன் அவுட் கொடுத்துருக்காங்க. முதல் ரன் ஓடி 2வது ரன்ல ரன் அவுட்டிங்க. நியூ பேட்ஸ்மேனா 11 பாயிண்ட்ஸ்ல ஆண்டனி இருக்காரு. 3 பாலுக்கு 11 ரன்னு. இந்த பால் ஒரு மேட்ச் பாலாக இருக்குமான்னு பார்க்கலாம். ஆஹா, டிப் கேட்ச். அதையும் விட்டுட்டாருங்க. 2 சேஞ்ச் பண்ணுறாங்க.
2 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2 பாலுக்கு 10 அடிக்கணும். இங்கே பேட்ஸ்மேன் சாண்டி இங்கே இருக்காரு. 2 பாலுக்கு 10, 2 பாலுக்கு 10 அடிக்கணும். இந்த பால் ஒரு மேட்ச் டிசைடர் பாலாக இருக்கலாம், பார்க்கலாம். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டா, விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை, 6ங்க. இங்கே சரியான ஸ்டார்டிங்க, மேட்சை ப்ரெஷரில் கொண்டு போயிருக்காரு இங்கே சாண்டி. 2 பாலுக்கு 10 அடிக்கிற மாதிரி இருந்தது. முதல் பாலே 6 அடிச்சிருக்காரு. இப்போ 1க்கு 4, எந்த தப்பும் பண்ணாமல் போடணும். பவுலர் ப்ரெஷரில் இருப்பார். ஏன்னா முதல் பாலே ஒரு 6, 5வது பால் ஒரு 6. பார்க்கலாம் மேட்ச் யார் கை போகுதுன்னு. ஒரு பாலுக்கு 4 அடிச்சா அந்த மேட்ச் குவாலிஃபை ஆகலாம். எந்த டீம் குவாலிஃபை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாலுக்கு 4 அடிச்சு சாண்டி தன்னோட டீமை குவாலிஃபை பண்ணுவாங்க. இல்லை ஒரு பாலுக்கு 4 டிஃபெண்ட் பண்ணி கண்ணன் மேட்சை வின் பண்ணி அவங்க டீமை குவாலிஃபை பண்ணுவாங்க, பார்க்கலாம். ரொம்ப ப்ரெஷரான மேட்ச் இது. பேட்ஸ்மேனும் இங்கே ப்ரெஷரு, பவுலரும் இங்கே ப்ரெஷரு. 3 ரன் அடிச்ச மேட்ச் ஆகும், பார்க்கலாம். லாஸ்ட் ஒன், 1க்கு 4. அடிச்சிருக்காரு, கீழே தான் போயிருக்கு. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ப்ளூ கோல்டன். மேட்சை லூஸ் பண்ணுறாங்க 11 ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டஃப்பான மேட்ச் இது. கடைசி வரைக்கும் விளாண்டாங்க. ஜஸ்ட் 3 ரன் வித்தியாசத்தில் அந்த மேட்ச் தூக்கிட்டு போவாங்க. நல்ல பேட்டிங்.